வணக்கம். இன்றைக்கி வவ்வா மீன் குழம்பு வைக்க போகிறோம். 1 கிலோ மீன் வாங்கினேன். அதில் இப்போ தலையில் கொஞ்சம் நடு பீஸ் எல்லாம் போட்டு குழம்பும். இது இப்போ வீடியோஸ் கிடையாது. இது வறுக்கிறதுக்கு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள். வவ்வா மீன் வெள்ளை வவ்வான்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம் இனிக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம நசுக்கி மிக்சியில் போட்டு குறப்பாக எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா குறப்பாக அரைச்சின்னு வந்துட்டேன். வெங்காயம் இந்த மாதிரி நசுக்கி எடுத்துன மாதிரி எடுத்துட்டாச்சு. இப்போது கொஞ்சம் வாணலில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நான் வடகம் தாளிக்கிறேன். புளி நல்லா கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு இதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வடகம் தாளிச்சிருக்கிறேன். மீன் குழம்புக்கெலாம் வடகம் தாளிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நீங்கள் கல் உரல் சின்னதாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் நசுக்கி கூட சேர்க்கலாம். இல்லைன்னா மிக்சியில் கொஞ்சம் குறப்பாக இந்த மாதிரியும் திருப்பிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம அந்த அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி போட்ட பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கோபுரமாக 2 டீஸ்பூன் தனியா பொடி இதை சேர்த்து இதையும் நம்ம இதிலே வதக்கிக்கலாம். இப்போது இதில் அந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் வதங்கின பிறகு பச்சை வாசனை போன பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நான் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளியை ஊற்றி கரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் பேர் புளி கரைசலை கம்மியாகவும் அதுக்கப்புறமும் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்ப்பாங்க. நான் இந்த புளி கரைசல்லையே தேவையான எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துருவேன். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்பு இப்போ தான் கொதி வர ஆரம்பிக்குது. இது நல்லா கொதி வர்ற நேரத்தில் இந்த குழம்பை கூட்டி வச்சுட்டு மீன் பேசுகிற போகிறேன் மீன் வறுக்கிறதுக்கு. அது வரைக்கும் இது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா அந்த மிளகாத்தூள் வாடெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். மீன் போட்டுட்ட உடனே நம்ம கரண்டிலாம் வச்சு போடக்கூடாது. அது மாதிரி 2 பக்கமும் புடியை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு குலுக்கி விட்டு மீன் நல்லா மூழ்கிற அளவுக்கு வைக்கணும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கிட்ட கொதி வரட்டும். இப்போது மீன் போட்டு லேசாக கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 பல் பூண்டு நசுக்கி இதில் சேர்த்துடலாம். பூண்டை இடித்து போடணும். அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான மீன் குழம்பு, வவ்வா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். லைட்டாக கொதி வரும்போது இதை போட்டுடணும். பூண்டு நசுக்கி போட்டுட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான வவ்வா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.